அதில் இடது பக்கம் போனால் தான் உங்கள் வீடுகள்லாம் வரும். அதானே? வாங்க, கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா கேஸ் போட்டிருக்கியா போடலையா? போட்டுற வேண்டியதானடா. கேஸ் போட்டால் கொண்டு விடுவேன். கால் விட்டுவா. பணத்தையும் வாங்கி இதில் வழக்கு பதிவு பண்ண சொல்லுன்னு உத்தரவாயிடுது. யாருக்கும் பயப்படாடா. போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி வை. போ, உத்தரவே உனக்கு அதுதான். கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு என்னை பார்க்கவா. அவனா நானான்னு நான் பார்க்குறேன். போகிறேன். அப்படி வந்து கால் வந்துட்டானே, சொல்ல மீறாத, உடனே செய். ஓ வா. எத்தனை பஞ்சாயத்து பேசி, எத்தனை விவகாரத்தை பேசி, எத்தனை குடும்பத்தை முன்னுக்கு பின்னு மாற்றிருப்பேன் நீ. இப்போ உனக்கு பஞ்சாயத்து பேசுக்கு நான் வர வேண்டி இருக்கு. இல்லை, கால் வந்துட்டு வா. பாட்டிலோட முழுங்கிடுவேன். என்னப்பா வேணும்? ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டான். எத்தனை லட்சம்? எதுக்கு கொடுத்தீங்க? என்ன தொழில்? எல்லாரும் ஏமாந்த தொழில் தான். வேறு என்னத்தை சொல்கிறது? இதை எப்படி சொல்கிறது வெளியில்? நீயாவது 6 லட்சம் தான் ஏமாந்துருக்க, ஒருத்தன் 40 லட்சம் 50 லட்சம் ஏமாந்துட்டான். சட்டமே நமக்கு விளம்பரம் கொடுத்துருச்சு. கமிஷனர்கள்லாம் சொல்லிட்டாங்க. ஆர்பி சம்மந்தமாக யார் பணம் 1 லட்சம் போட்டால் 1 கோடி கிடைக்கும்னு எவன் சொல்கிறானோ அவன் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆசை தாங்க முடியாமல் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு அலைதாங்க. உண்மையா இல்லையா? நீ கொடுத்த பணத்தை நான் வாங்கி தரேன், அந்த கோடி பணத்தை வாங்கி தர முடியாது. கால் வந்துட்டு வா. மயிலாடுதுறை ஜெயிச்சு தரேன். 3 முறை தொடர்ந்து பார். 3 மாதத்தில் வெற்றியாகி தரேன். தாயும் மகனும் இன்னைக்கு முழுக்க இங்கே இரு. வா. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வேலை சம்பந்தமான விஷயத்துக்கு நீ உத்தரவில் வெற்றி அடைந்தாய். உன் தந்தையாருடைய தொழில் சம்பந்தமான விஷயத்தில் மனப்போராட்டம் நடந்து கொண்டு இருக்கும். உங்களுடைய வீடு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் வாக்குவாதமும் குழப்பமும் நடக்கும். இப்போதைக்கு சட்டப்பூர்வமாக எதுவும் பிரச்சனை வருமோங்கிற சந்தேகமும் தோன்றும். இவைகளெல்லாம் வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. மயிலாடுதுறையா? சரி, இந்தாப்பா ஜெயித்தார வெற்றி உண்டு. தீர்த்துருவோம். நாளைக்கு பார்க்குற முக்கிய பார்த்துருங்க, ஜெயிச்சுக்காங்க, போயிட்டு வாங்க. பாப்பா மயிலாடுதுறை. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கோயில், அம்மன் கோயில் இருக்கா? அந்த கோயிலை தாண்டி ரைட்டில் போகணும். சின்ன தெருவாக இருக்கும், அதுதான் உங்கள் வீடு. உங்கள் தெருவில் கார் போகுமா போகாதா? போகும். அது பக்கத்து முடுக்கில் மட்டும் போகாது. 1 2 3 ஒரு சுவரை ஒட்டி ஒரு சாமி இருக்காது? கால் வந்துட்டு வாங்க. ஆண்டவனே, நல்ல சன்னிதானத்துக்கு வந்திருக்கோம், எங்களை நல்ல வாழ வைப்பா. என்னப்பா வேணும்?
எடுத்தது யாருன்னு சொல்லணுமா, நகையை வர வைக்கணுமா, இல்லை துறைக்கு தரணுமா? இதுக்கு ஏம்மா அழுத நீ? ஒரு பொம்பளை தான் எடுத்திருக்கா. உன் மனத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்குரியதும் அதுதான். அதை கொண்டு வந்து போட வச்சிருந்தேன். போதுங்களா? கால் வந்துட்டு வா. அவள் கழுத்தில் போட வைப்பனா உன் வீட்டில் போட வைப்பான்னு கேட்டியா நீ? என்னடா பிள்ளை நீ எல்லாம் வீட்டிலேயே போட வைக்கிறேன். அவள் வீட்டுக்குள்ளேயேவா உன் வீட்டுக்குள்ளேயேவா? உன் வீட்டுக்குள்ளே கால் வந்துட்டு வா. மொட்டையாக கட்டி நீ வாட்டி இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து கேட்பாம நான் போட வைக்கணும், நான் கழுத்தில் போட வச்சுட்டேன் அப்படி சொல்லு. வா. இந்த நகையை திருப்பி கொண்டு வந்து தர வைக்கிறேன்ப்பா. சந்தேகத்துக்குரிய மூவர்கள் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து வச்சுக்காங்க. இந்தாம்மா வெட்டி விடு. உணர்ச்சி வசப்படாமல் உள்ளத்தை அடைச்சி வச்சுட்டான். வேறு என்னப்பா வேணும்? வழக்கு அடுத்த உத்தரவில் அதை பற்றி பேசுவோம். முடிச்சுட்டான், போயிட்டான். கர்மசாமிக்கு உனக்கு மயிலாடுதுறையா கும்பகோணமா? ஆப்ரேஷன் யாருக்காகச்சு? ஆப்ரேஷன் எப்போ நடந்துச்சு? கால் வந்துட்டு வாங்க. வயிற்றுக்குள்ள கீழ் போருங்க. சீவல் பாக்குக்கு ஃபேமஸ் எந்த ஊர்? நீ தானே அது? டிகிரி காப்பி உங்கள் ஊரில் தான் அடிக்கிறாங்களா? வாங்க. என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா 1 2 3 4 5 6 வீரனார் வராரா? வீரன் ஒரு தெய்வம் அங்கே இருக்கா? உங்கள் ஐயனார்கிட்ட இருக்கார். 3 வருஷமாகவே உடல்நிலைகளும் மனநிலைகளும் பணங்களும் சரியில்லாமல் இருக்கும். இப்போ இந்த கடையை வியாபாரத்தை வெற்றியாக்கி நடத்தி வச்சா தருமா? கால் வந்துட்டு வா. என்ன கருப்பசாமி அதுக்கு? அப்படியா? அம்மா யார் வாரா கேட்டு பார்ப்போம். கொஞ்சம் கண்ணை முடிக்காப்ப அங்கே வந்து உட்காந்து. அப்பா கொஞ்சம் கண்ணை முடிக்கா. சனி பகவானுடைய தோற்றங்கள் மறைந்து இப்பொழுது லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்து விட்டன. உன் வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வரும். பணத்தை அள்ளித்தார. இந்தா வெற்றி உண்டு மகனே, ஜெயிக்கு வா. இந்த வருஷத்தில் கிடைக்கி போயிட்டு வா. கால் ஒன்று வாடா தம்பி. கர்மசாமிக்கு தஞ்சாவூர் 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 வாங்க. தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் தானே பட்டுக்கோட்டை. உட்காருங்க. வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? என்னடா வேணும்? கண்ணை முடிக்காங்க. ஓம் வேத மந்திர ஸ்ரூபா நாராயணா. பெருமாள் கோயில் எங்க பாருக்கு? பக்கத்திலே இருக்காரு. உன் கட்டுமணிக்குள்ள போய் பார்த்தேன். முன்ஜென்ம பாவவினையின் காரணத்தினால் பிரம்மச்சாரியாக இருந்து 3 தலைமுறைக்கு முன்னால் ஒருவர் இறந்து விட்டார். அவருடைய ஆத்மா தான் உன் தம்பியாக வந்து பிறந்திருக்கிறார். இந்த பிறவியிலும் அவன் பிரம்மச்சாரியன் தானா கல்யாணமா என்ற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். அவருடைய பாவங்கள் மறையக்கூடிய நேரம் வந்து விட்டது. தர்மசமர்த்தினி என்னும் ஒரு தேவதை உங்கள் குடும்பத்தில் குடியேறிவிட்டால் ஆகையினால் 6 மாதங்களுக்குள் திருமணத்தை வெற்றியாக்கி நடத்தி தருகிறேன். கால் விட்டுவாங்க. வெளிநாட்டுக்கு போகலாம். தம்பிக்கு கல்யாணத்தையும் நடத்தலாம். வெற்றி உண்டு. அதெல்லாம் எந்த வழக்கம் இல்லை. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. ஒரு ரகசியம் இருக்கு. கால் வந்துட்டு வாமா. முன்னை முழு முதலே
மூத்த கணபதியே முருகருடன் பிறந்த திருவுருவே அருவே திருவுருவே முன்னை முழுமுதலே. பிள்ளையார் விநாயகப் பெருமான் எங்கே இருக்காரு? சரி வாங்க பக்கத்தில். ஏன்னா உங்கள் எல்லைக்குள்ளே நுழையும் பொழுது அவரை பார்க்க வேண்டியிருக்கு, அதான் கேட்டேன். என்ன வேணும் இந்த பிள்ளைக்கு? கல்யாணத்துக்காக இவ்வளோ வேதனையா? கண்ண முடிக்கா. கருப்பசாமி, என் காற்றே வெடிச்சிரும் போலுக்க, அந்த அளவுக்கு என் மனசு பாதிக்கப்பட்டு தோத்து செத்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு துயரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். இதிலிருந்து எப்படியாவது கடை தேற்றி என் மனத்தை மாற்றி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நீ தான் கொடுக்கணும் தாத்தா அப்படின்னு அழுதான். உண்மை இல்லையாம்மா? கால் இருக்குவா தா தா அப்படின்னு அழுதான். நீ உடனே தாத்தா அப்படின்னு சொல்லி அழுதான் நினச்சிக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். ஏற்றுக்கிடுவோம், நம்ம ஏற்றுக்கிடுவோம். இனி வாழ்வில் தோல்வி இல்லை. செம்மையான நிலைகளை கொடுத்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு தாரேன். ஆவணிக்குள்ள இந்த புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? நல்ல மாப்பிள்ளையா நான் கொண்டு வந்து தாரேன். அவரை கல்யாணம் கொடுத்துட்டான். மனதை அழித்து விடு. மனதை அழித்து விடுனா என்ன அர்த்தம்? குடத்துக்குள்ளே ஊற்றுனா தண்ணி குடத்த மாதிரி இருக்கும், கப்பில் விட்டால் கப்பு மாதிரி இருக்கும். குடத்தை விட்டு கொட்டியாச்சுன்னா பழைய நிலைக்கு வந்துடும். அப்போ குடத்தை போன்ற வடிவம் அழிந்தது, கப்பை போன்ற வடிவம் அழிந்தது. அதிலிருந்து வெளியில் வர்றது வரத்தானே அது வடிவம். வெளியில் வந்தாச்சுன்னா அதுக்கு இயற்கை வடிவம் ஆயிரும். மகளே, உன் மனம் யாதை விரும்பியதோ அவரை போல் இப்பொழுது ஆகியிருக்கிறது. அவர்கள் ஏமாற்ற தயாராக இருப்பார்கள், நீ நம்பாதே. உன் மனதை மாற்று, இயற்கையான நிலைக்கு வா. 7 மாத கால அவகாசத்தில் உயர்ந்த வாழ்க்கையை தருகிறேன். மெல்ல மெல்ல பக்குவம் அடைவாயாக. வேலை கிடைச்சிடும், அதில் எந்த சந்தேகம் கூட. நீ உயர்ந்தவளாக இருப்ப. வீணாக கண்ணீர் விட வேண்டாம், அழாத, சந்தோஷமா இருப்போ. இந்தாமா நல்லா 3 முறை என்னைய பார்க்கவா, மகிழ்ச்சி அடைவாய். மெல்ல மெல்ல வந்து வந்து மனதை தேற்று, ஆத்மாவுக்கு புண்ணியத்தை சேரு, நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொள். கையை சும்மா தான் ஆட்டுக்கணும். சரி விடுங்க. நான் பெற்ற மகனை பற்றி எனக்கு கொஞ்சம் தெளிவும் கிடைக்கணும், அவனுக்கு வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க. மகன் எங்கே இருக்காரு? காலில் விழுந்து வாங்க. தெளிவு கிடைக்கணும்னா என்ன அர்த்தம்? 3 விதமான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த 3 விதமான முயற்சிக்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லை. அந்த முயற்சி என்ன? உட்கார். 1, வான ஊர்தியின் மூலமாக வெளிநாட்டுக்கு செல்வது. இன்னொன்று, படித்ததுக்காக வேலையை தேடுவது. இன்னொன்று, புதுமையாக தொழிலை இங்கேயே ஆரம்பிக்க முயற்சிப்பது. இந்த 3மே 2 எண்ணம் ஃபெயிலியர். எதெல்லாம்? படித்ததுக்கு தகுந்த வேலையை தேடுவதும் இங்கே ஃபெயில், தொழிலை ஆரம்பிக்கலாம் என்று நினைப்பதும் ஃபெயில். எது அப்போ வெற்றியாகிறது? வெளிநாட்டுக்கு செல்வது மட்டுமே வெற்றியாகும். கால் உண்டு வா. என்னடா சுவாமியே சரணமையப்பான்னு ஊர் சொல்லுங்க. அப்பப்போ சாமிகளை பற்றி நினச்சா தான் நம்ம மனசு பக்குவம் அடையும். அதுக்கு தான் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய திருநாமத்தெல்லாம் சொல்கிறது. கர்ப்பசாமிக்கு இந்த மகனே 6 மாத கால அவகாசத்தில் உன் பிள்ளைக்கு தெளிவும் தொழிலும் கிடைத்து கோடிகளை சம்பாத்தியம் செய்து உன் மனதை குளிர வைப்பான். சென்று வரலாம். நடக்கும் போ. கர்ப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி தெளிவும் நல்வாழ்வும் அமைய வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். எங்கம்மா இருக்கு பொம்பளை பிள்ளை? என்னம்மா சீக்கிரம் கல்யாணம்? அப்பா சிவாய நமஹோம். நமச்சிவாய மந்திரம் கேட்குதே, எங்கே ஒலிக்குது?
எங்கே ஒலிக்குது? பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. கெட்டப்பெல்லாம் மாற்றணும், அடையாளம் அலங்காரங்களை மாற்றணும், கம்பீரமாக இருக்கணும், மனதை குழப்பக்கூடாது. உன் பிள்ளையை போய் பார்த்தேன், தனக்குன்னு ஒரு வருமானத்தை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவள் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதுக்காக முயற்சித்தாலும் அதுக்கு அவள் செட் ஆகலேன்னு சொல்லி ஒரு மன வருத்தம். இப்போ கிடைக்க போகுது. அதுக்கு ஈக்குவலான ஒரு மாப்பிள்ளையும் தந்து வேலையும் தந்துருந்தேன். வேற உனக்கு என்ன வேணும்? இந்தா பிள்ளைக்கு நல்வாழ்க்கையை தார, உனக்கு பங்கத்தில் பங்கம் இல்லாமல் ஆரோக்கியத்தை தார, புண்ணியத்தை இட. 3 முறை என்னை வந்து பாரு. கால் வந்துட்டு வா. கருணை உருவாகும் காட்சி செய்யும் அம்மா பராசக்தி. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாளும் கெட்டார். அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அரட்டி கொண்டார். என்னடா தம்பி, பாட்டு நல்லா இருக்காடா? உனக்கு பொருந்துதாடா? சந்தோஷம்டா. கால் வந்துட்டு வா. யாருக்கு வழக்கு இருக்கா? நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கா? அண்ணன் முன்னால வாங்க. அப்படி இல்லைங்க, திருமணம் நடந்து வாழ்வில் பிரிவான சூழ்நிலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று வேதனைப்பட்டவர்கள் யார் உண்டுமா? யாருக்கு? என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ணமுடே, இதயத்தில் எந்த குறைகளும் இல்லை அப்பா உனக்கு. உங்கைய கொண்டா. இதயத்தில் எந்த குறைகளும் இல்லை. நரம்பியல் சம்பந்தமான பிணியும் சனி பகவானுடைய தோஷமும் இருந்த காரணத்தினால் உழைக்கு செல்லக்கூடிய வழியில் பிரச்சனைகளும் கடன்களும் ஏற்பட்டு ஏதோ செய்வினை கோளாறு நடந்திருக்கு. நம்மளை கிடத்தி விட்டார்கள். இந்த கழுத்திலிருந்து முதுகெலும்பு வரை வலியும் வேதனையுமாக இருக்கு. அப்பப்போ ஏதோ ஒன்று வெயிட் கூடுது, இன்னொன்று தரம் வெயிட் இல்லாமல் இருக்கு. இது என்ன மாயமோ தெரியவில்லையேன்னு குழம்புகிறாய். கால் வந்துட்டு வா. மணியத்தனை 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 மணியத்தனை. செய்வனை நடந்தது உண்மை. அவ்வளோ பெரிய போட்டியும் பொறாமையும் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய மனிதன் இல்லை. ஆனாலும் தீய சக்திகள் வந்து விட்டன. அதை மாற்றித்தார. 1 2 3 4 5 6 7 8 8ஆம் இடம் கருப்பசாமி எங்கே இருக்கு? தெற்கு காடு. உன் வீட்டை தாண்டி தென் திசைக்கு போனேன், ஒரு ரோடு, அதுக்கு அங்கிட்டு கொஞ்சம் தோப்பு தடாகம், அது பக்கத்தில் இடுகாடு சுடுகாடு. கால் வந்துட்டு வா. டிங். அந்த இடுகாட்டில் புதைக்கவும் செய்கிறாங்க, கல்லறையும் வச்சுருக்காங்க, சூடவும் செய்தாங்க. கருவாடு மாதிரி நடக்கல. அங்கிருந்து தான் ஒரு ஆவி வருது. அதை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு மோனாளி என்னை வந்து பார், சக்தி கிடைக்கும். ஒன்றும் இல்லைடா, நான் மாற்றி தரேன்டா. சந்தோஷமாக கற்பனையை தூர விடு மகனே. கர்மசாமிக்கு என்ன சொல்லி கூப்பிட்டவங்கள? வழக்கு. காலம் வந்துட்டு வரலாம். வழக்குக்கு ஒரு விளக்கு நம்ம வச்சுருவோம். அதுக்கு பிறகு விஷயத்தை துறக்கு பார்ப்போம். முருகா, நீங்கள் தஞ்சாவூர் நினைக்கிறேன், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம். அது குழுவணி பேய் உள்ளீர்கள். என்னையவே ஏமாத்த வந்து நிற்கிறிய பேய் உள்ளீங்களா? நீங்கள்லாம் என்ன மனுத்துங்க? நீங்கள்லாம் பேராவூரணியா, புதுக்கோட்டையா, கடற்கரையா? நீங்கள் பேராவூர் தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டத்தின் கடைசி பகுதி. அங்கேருந்து இந்த பக்கம் கடைசி பகுதி. அதிலிருந்து 4 கிலோமீட்டர் வந்தால் புதுக்கோட்டை மாவட்டம் வந்துடும். சரிடா? கடற்கரையில் மீனெல்லாம் காயப்படுதாங்களா உங்கள் ஊரில் தானே? டிங் டிங். இன்னொருத்தவங்க கால் வந்துட்டு வாப்பா. நீ சுவாமியே
என்னப்பா வழக்கு? ஒரு முறை காலம் சொல்லலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 வருஷ காலமாகவே இது சம்மந்தமாக முண்டி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த அளவீடுகள்லாம் சுமார் ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாலே குழப்பம் தோன்றிடுது. அப்பொழுதே தீர்த்திருந்தால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனால் அன்னைக்கு யார் என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக விட போய் இன்றைக்கி மாற்றி அளந்து உன் இடத்துல குழப்பத்தை உருவாக்கியிருக்காங்க. உண்மையா இல்லையா? இதுக்கு பேசுகிறவன் 2 பேரும் நியாயம் பேசுதான், பாக்கி எல்லாரும் ஜால்ரா தட்டு தான். டிங் டிங் டிங். உன் பக்கத்தில் நியாயத்தை உருவாக்கி வெற்றியாக்கி ஜெயிச்சுட்டு வந்தால் போதுமா? வேற என்ன செய்யணும்? உங்களுக்கு எழுதி கொடுக்கணும். 20% பணம் செலவாகும். ஜெயிச்சு தரேன் எழுதி சட்டப்படி உங்களுக்கு உரிமையை வாங்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். காலம் அடுத்த பேசி நான் உத்தரவிட்டு கல்யாணம் முடித்தவங்க யாரும் உண்டுமா? வாங்க. உன் பிள்ளை வாழ்க்கையை போய் பார்த்தேன். தவமும் தியானமும் அற்புதமான திருநாம வாளிகளும் பாடக்கூடிய அளவுக்கு மனசு இருந்தாலும் என் பிள்ளை வாழ்க்கை பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமைகளும் தலை குனிந்து நிற்கக்கூடிய துயரமும் நடந்துக்கிட்டு இருக்கு கருப்பசாமி. அதுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயமூர்த்தி வாரார, எங்கப்பா இருக்காரு? சரி, இப்போ என்னப்பா செய்யணும்? பிள்ளைக்கு பக்கத்தில் வா, கண்ணை முடிக்காப்பா. ஸ்ரீராம். சீதாராமமூர்த்திக்கு இந்த அப்பா உன் பிள்ளை இணைந்த வாழ்வை பெறும். நிறைந்த செல்வங்களோடும் பிள்ளை செல்வங்களோடும் ஐஸ்வர்யமாக இருக்கும். ஜெயிச்சுட்டாரே. மகனுடைய திருமணத்துக்கு பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பார்ப்பாயாக. சென்று வா மகனே, வென்று வா. கால் வந்துட்டு வாங்க புது தம்பதியர்களே. ஆமாம், இன்னும் 17 நாள் இருக்கு. ஐஸ்வர்யமாக வாங்க. நான் உத்தரவிட்டு சூடிய இந்த மணமாலைக்கு பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும். என் பேர் கருப்பண்ணன் அப்படின்னு பேர் வைக்கணும். அந்த பிள்ளை ஐஏஎஸ் அல்லது ஐபிஎஸ்ங்கிறத 2 பட்டத்தை வாங்கி வெற்றி அடையும். வேற என்ன வேண்டும்? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. 2 கால் வந்துட்டுவாங்க, உடனே செய்வோம். நீங்கள் இருங்க, அவங்க போயிட்டு ஆஹா ஓஹோ பேர் வாப்பா. இந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து தெளிவான வழியில் வருமானத்தை உருவாக்கி தந்தா போதுங்களா? இந்தா உருவாக்கி தரேன். இனி ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியம் வருகிறது. ஜனவரி மாதத்தில் நடக்கும். அதுக்கு வேண்டிய பணமும் பொருளும் தரேன். எல்லாம் வெற்றியாகும். கடன்படாமல் காப்பாற்றுறப்பா. செல்வ சிறப்போடும் பொருள் ஆரோக்கியத்தோடும் வாழ்வாய். வாமா மகாலட்சுமி, நல்லா இருக்கியா? இந்தா புண்ணியத்தை அடை போ. கருப்பசாமிக்கு என் மகனுக்கு கல்யாணத்தை நடத்திட்டா கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்க யாரு? ஏக்கா நல்லா இருக்கியா? எந்த ஊர் உனக்கு? கால் வந்துட்டு வா. எங்கள் அண்ணன் ஒருத்தன் நிற்கான். திருச்சின்னு சொன்னாலும் வருவான், புதுக்கோட்டைன்னு சொன்னாலும் வருவான், தஞ்சாவூர் சொன்னாலும் வருவான். என்ன நம்ம ஊர் தானப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். என்ன உட்காருமா, என்னம்மா வேணும் உனக்கு? பொண்ணுக்கு கொஞ்சம் புத்தி மாறாட்டத்தில் இருந்துச்சு, இப்போ மாறிடுது.
உன் பிள்ளை கல்யாணத்துக்கு சம்மதிக்காளா? அவள் மனத்தை பக்குவப்படுத்தணுமா வேண்டாமா? அவள் போட்டாவை கொண்டு வந்து என்ன வைப்பா? பௌர்ணமிக்கு 3 நாள் திருத்தித்தார். இந்தா ஒன்று நீ மாறணும் அல்லது அவள் மாறணும். புரியாத? அவள் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும். அப்படி இல்லை என்றால் உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவள் சம்மதிக்கணும். எது வேணும்? அவளை கேட்டால் உங்களை சொல்லுவாள். என்ன பண்ணுறது? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்காக வளவி எடுத்தாரேன். போயிட்டு வாங்க, நீ கால் விட்டு வாங்க, பக்கத்தில் வாமா. சிவாய நமம் சிவாய நம்ம. தாயும் மகனுமா வந்தது யாரு? அந்த பொண்ணை முடிச்சிருவோம். கண்டிப்பாக சரியாக வரும். அதுதான் டைம். ஆவணியில் கல்யாணத்தை நிர்ணயிச்சுக்கா. வெற்றியாக நடக்கட்டும். வரதத்தில் நீ ரொம்ப கேட்ப, வாயை அடக்கு, வெற்றியாக்கி தரேன். யாரு யாரு? உங்கள் வயசு எத்தனை? 50 வயசுக்கு மேலே தொந்தரவு பண்ணால் உனக்கு என்ன பிரச்சனைப்போ? நீ பொறுமையாரு, கல்யாணத்து வர சந்தோஷமா இரு. அதுக்கு அடுத்து நம்ம பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு தான் போ. கால் ஒன்று வேடை தம்பி. உனக்கு மட்டும்தான் பிரச்சனை நினைக்க. அண்ணன் 55 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது. பற்றியா? பிரச்சனை இல்லாத மனிதனே இல்லை உலகத்தில். 1 2 3 4 5 6 7 8 9 ஆப்ரேஷன் ஆகிருக்கா? யாருக்கு? எத்தனை? 2 ஆப்ரேஷனா? 2 இடத்துல தழும்பு இருக்கு. என்ன விஷயம்? சரி, கால் வந்துட்டோம். வடை பச்சு போட்டாச்சாடாடே. நீ என்ன வர கேட்கிய தார மகனே, என்ன வேணும்? வீட்டுக்காரரு கண்ண முடிக்கா. உன் வீட்டுக்காரன் வாய் சவுடால் ஓவராக பேசுவான். புரியுதா? அவன் யார்கிட்ட வேலை பார்க்குறானோ அவங்களுக்கு அடங்கி பேசணும். இவன் ஐடியா கொடுக்கக்கூடாது. இவனுக்கு வாக்கில் சனி. எந்த வார்த்தை பேசினாலும் சண்டையும் சச்சரவும் தான் வரும். உண்மையா இல்லையா? ஒன்றையுமே நிம்மதியாக வைக்கலையே. யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் மூடு, கண்ண மூடு. இந்தா 3 வருஷத்துக்கு தொழிலில் இடைஞ்செல்லாம் ஆக்கி தரேன். அதுக்கு அடுத்து சொந்த வண்டிகளை வச்சு வாழ வச்சு தரேன். வெற்றியாக வாடா. படித்து இவன் நல்ல வேலைக்கு போவான், விளையாட்டு வீரன் ஆகுவான். போங்க எல்லாரும் போய் டீயை குடிக்க வாரேன். அம்மா ருத்ராட்சம் கோயம்புத்தூர் நோக்காருங்க. அப்படி வந்து நின்றுக்காங்க, அப்படி நின்றுக்காங்க. கோயம்புத்தூர்ல அங்கே நின்றுக்காங்க. என்ன வேணும்? உன் பையனை போய் பார்த்தேன். ஆயுளுக்கு போராடிக்கிட்டு இருக்கான், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். புரியுதா? அவனுக்கு உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்தா போதும்லா. நீ மட்டும் கால் வந்துட்டு வாப்பா, நீ உட்காந்துப்பா. நீ உட்காருமா. இந்தாப்பா, ஆபத்து வராது. அந்த நோயை தீர்த்து தாரேன். கிட்னி ப்ராப்ளம் இல்லாமல் காப்பாற்ற வாழ வைக்கிறேன். சொல்லியாச்சு, வாழ்வான். சென்று வருக. கர்மசாமிக்கு தேங்காய் பட்டணம். முருகா ஒரு குழப்பம் இல்லை மகளே, போயிட்டு வாங்க. கால் ஒன்று வரலாம்பா. வெள்ளை கை கொண்டு தூக்கு, ஆட்சியை தூக்குடா. கர்மசாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகள் உன்னுடைய தொழில் மீதும் உன் முன்னேற்றத்தின் மீதும் போட்டி பொறாமை கொண்டு செய்வனை சம்பந்தமான குறைபாடுகளை உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கத்தில்
ஒருத்தருக்கு இடுப்பு சம்பந்தமான வலி வேதனைகளும் உடல்நிலை பாதிப்பும் தொழிலில் தடைகளும் கடன்படக்கூடிய விதிமுறைகளும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் காலம் சொல்லலாம். வீட்டுக்கு பின் திசையில் சொலமாடன் என்னும் சாமி இருப்பார். சொலமாட சாமி இருக்காரா? ரோட்டுக்கு தெக்க சொலமாட சாமி இருக்கார். பக்கத்தில் நதி ஓடும் பகுதியும் இருக்கும். இருக்கா? காலம் சொல்லலாம். இந்த செய்வனைகளை நீக்கி உன் தொழிலையும் வளமாக்கி தரேன், குடும்பத்தையும் விருத்தியாக்கி தரேன். வருகிற புதன்கிழமை மாலையில் என்னை வந்து பார்க்க. கர்மசாமி பொம்பளை